என் அன்பு குழந்தையே, உன் கைகளுக்கு இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தக்காரியானவளை யாரென்று கண்டுபிடித்து நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையின் கைகள் அதிக அளவில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, ஒரு வயதிற்கு மேல் நமக்கு கைகளில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நீ நினைத்திருந்தாலுமே உன் அப்பாவிற்கு புதிதாக ஒரு காரணம் கிடைத்திருக்கின்றது. நான் சொல்கின்ற இந்த ஒரு பெண் தான் உன் கைகளுக்கு இருக்கின்ற செய்வினைக்கு காரணமானவள் என்பதை கண்டுபிடித்து விட்டேன். யாரென்று நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள். மற்றபடி அவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் அப்பா நான் செய்து விடுகின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நான் உனக்கு சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன் அப்பா உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம், இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை என் குழந்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கைகளுக்கு செய்வினை செய்து உன்னை அங்கும் இங்கும் செல்ல விடாமல் நினைக்கின்றார் என்றால் இவரை ஒரு கை பார்ப்பது என்னுடைய கடமை அல்லவா? இனிமேலும் இவர்களை அவ்வளவு சுலபமாக எல்லாம் விட்டுவிட முடியாது. என் பிள்ளையே, அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, கெடுதலை செய்யாமலாவது இருக்கலாம். ஆனால் இன்றிருக்கின்ற இந்த மனிதர்களின் எண்ணங்கள் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பதில்லை. அதிலும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் போட்டிகளும் பொறாமைகளும், அடுத்தவர்கள் வீட்டில் என்ன நடந்து விடுமோ என்ற எண்ணம், எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டும் பொறாமை எண்ணங்கள் கொண்டு இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம், என் குழந்தையே, இந்த அப்பா உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நான் நன்கு அறிவேன். உன் வாழ்க்கையில் நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கின்றேன். என் குழந்தையே, சில காலமாகவே இந்த பெண்ணின் நடவடிக்கைகள் என் மனதிற்குள் நெருக்கலை ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தது. எதற்காக இவள் அடிக்கடி உன்னை தேடி வருகின்றாள்? எந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்றாள்? என் குழந்தை, நீ ஏற்கனவே பல விஷயங்களுக்குள் மனமுடைந்து காணப்படுகின்றாய். சுற்றி இருக்கின்ற உறவுகளும் நீ நம்புகின்ற உறவுகளாலும் மனமுடைந்து இருக்கின்றாய். யாரை அதிகமாக நம்புகிறாயோ அவர்களாலே அதிகப்படியான மனவேதனைகளை நீ சந்தித்தும் விட்டாய். இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நிற்கும் பொழுது உனக்கு ஆறுதலை சொல்வதாக உன் வீட்டிற்குள் நுழைந்தவள் தான் இந்த பெண். உனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது போல இவள் கொடுத்ததையும் நான் அறிவேன். சரி, பரவாயில்லை. ஒருவர் வேதனைப்படும் பொழுது அவர்களுக்கு கை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளை பேசினாலே போதும், இங்கு அவர்களின் மனதில் இருக்கின்ற வேதனைகள் தீர்ந்துவிடும் அல்லவா? அப்படித்தான் உன்னுடைய வேதனைகளையும் இவர்கள் தீர்க்க வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன். அதனால் தான் அப்பா இதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டேன். ஆனால் ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறி இப்பொழுதெல்லாம் வாழவே நீ பயந்து நிற்கின்றாய். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்றால் நீ பின்னோக்கி செல்கிறாயே என்று, இது அதற்காக இது நடக்கிறது என்று நான் கவனிக்க தொடங்கினேன். அந்த நேரத்தில் நடந்ததை கண்டு தான் அப்பா என் மனம் பதைத்து விட்டது. உன் கைகளை அசைக்க முடியாமல் இவர்கள் முடக்க செய்திருக்கிறார்கள் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். என் பிள்ளையே, ஒருவர் பேச்சினால் இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். ஒருவர் பேசுகின்ற வார்த்தையினால் இன்னொருவரை முடக்கிவிட வேண்டும். அதற்கு தானே செய்வினை. ஒருவர் செய்கின்ற வினை இன்னொருவரை பாதித்து விட்டால் அது செய்வினையாகி விடுகிறது. அப்படித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லது செய்வதை போல பேசி கொண்டிருப்பதை கண்டு உன் அப்பா மனமகிழ்ச்சி அடைந்திருந்தேன். ஆனால் உண்மையில் இங்கு நடந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பேரதிர்ச்சியான விஷயம். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உன்னோடு என்னாலும் இந்த அப்பா இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ பிடி கொடுத்திருக்க மாட்டாய். ஒவ்வொருவரும் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோமானால் இந்த வாழ்க்கை நம்மை எங்கோ கொண்டு சேர்த்துவிடும். நம் மனதிற்கும் மனசாட்சிக்கும் எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இதை
என் குழந்தை, இப்பொழுது நீ சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? எதை தேடியும் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நன்மைகளையும் பெற முடியாமல் தவிக்கும் பொழுது, இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை எண்ணி நீ கலங்கி நின்றதும் கலக்கம் கொண்டதும் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்காக நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஒரு நொடி பொழுதிலும் ஏற்பட போவதில்லை. என் குழந்தையே, இந்த அப்பா உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் 1000. ஆனாலும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நான் உனக்கு சொல்லி கொண்டிருந்தால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. ஏனென்றால் உன்னை அடுத்த நிலையை நோக்கி நகர விடாமல், எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் ஒருவர் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் உன் பக்கத்தில் பல குறைகள் இருக்கிறது என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள். உன்னால் எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு இது போன்ற செயல்கள் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் இதையெல்லாம் நீ எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நமக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை நீ எந்த நம்பிக்கையில் உன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள நினைத்தாய்? ஏற்கனவே பட்ட ஏமாற்றங்களும் ஏற்கனவே நீ சந்தித்த துரோகங்களும் போதாதா? புதிதாக ஒருவர் வருகிறார், ஆறுதலை கொடுக்கிறார் என்பதற்காக அவர்களை நம்பி மீண்டும் பல இன்னல்களுக்குள் நீ சிக்கி விடலாமா? மீண்டும் பல கஷ்டங்களை நீ தாங்கிக் கொள்ளலாமா? என் பிள்ளையே, அப்படித்தான் இப்பொழுது உனக்கு நடந்து விட்டது. வந்தவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? என் பிள்ளையே, நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம், கவலை என்று அழுது புலம்பினாயோ அத்தனை விஷயத்திற்கும் எதிர்மறையான ஒரு தீர்வை உனக்கு கொடுத்து விட்டாள். உன் வாழ்க்கை துணையோடு உனக்கு பிரச்சனை என்று சொன்னால் உன் வாழ்க்கை துணையை விட்டு நீ பிரிந்து விடு என்று சொல்கிறாள். உன் குடும்பத்தில் ஒரு சண்டை என்று சொன்னால் அந்த சண்டையை பெரியதாக்குவதற்கு உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாள். அது மட்டும் அல்ல, நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு தனித்து வாழ வேண்டும், தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்குத்தான் அவள் கொடுத்த பரிசு உன்னால் எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை. அதாவது அவள் பேசிய வார்த்தைகள் உன் மனதை அப்படியே நோக்கடித்து விட்டது. இத்தனைக்கும் பிறகு நீ எங்கு சென்று எப்படி பிழைக்கப் போகிறாய்? நீ உன் வேலையை பார்த்து கொண்டிரு. நீ ஒருபொழுதும் முன்னேறிவிட மாட்டாய். நீ இதையெல்லாம் செய்தால் சுற்றி இருப்பவர்கள் உன்னை தவறாக பேசுவார்கள். நீ செய்கின்ற காரியங்களில் எல்லாம் உன்னை குறை சொல்வார்கள். உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து விடுவார்கள். உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி உன்னுடைய கைகளை இவர்கள் முடக்கி விட்டார்கள். நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நீ வீறு கொண்டு எழு நினைத்த உன்னால் எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லி உன்னை முடக்கியவர்கள் இவர்கள் அல்லவா? உன்னை எந்த வேலையையும் செய்ய விடாமல் உனக்கு எந்த உண்மைகளையும் தந்து விடாது. உன்னோடு பேசிய 1 மணி நேரத்திலேயே உன் மனதை ஒட்டுமொத்தமாக மாற்றி உன்னை இந்த சூழ்நிலையை விட மோசமான சூழ்நிலை செல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக தன் பேச்சிலேயே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இதுக்கெல்லாம் சேர்த்து வைத்த உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை என் குழந்தை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் என்றும் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் நம்மோடு பேசுகின்றவர்களிடத்திலும் பழகுபவரிடமும் நாம் எதையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நமக்கு நல்லதை சொல்கின்றவர்களும் அதில் இருக்கிறார்கள். அதாவது அந்த பிரச்சனையில் இருந்து நம்மை மீட்டு கொண்டு வருபவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள். அந்த பிரச்சனையிலேயே நம்மளை சிக்க வைத்து நம் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா நிலையிலும் உனக்கு
உனக்கு என்னவாகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் வரை உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையெல்லாம் உணர்ந்து நீ சரியானபடி இந்த வாழ்க்கை பாதையில் பயணிக்க தொடங்கியிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அப்பா சொல்வது உனக்கு புரிகிறது அல்லவா? யாரோடு பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம் என்று உனக்கு சிந்தனைகள் இருக்க வேண்டும். நாம் இவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டாலும் இவர்களிடத்தில் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று எந்த நம்பிக்கை இருக்கிறது? அதனால் எந்த ஒரு செயலையும் மற்றவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துணையும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உனக்கு பிரச்சனைகளாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் பேசி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அதை தெய்வத்திடம் சென்று முறையிடு. வேறு யாரிடமும் ஒருபொழுதும் சொல்லிவிடாதே. வேறு யாரிடத்திலும் சென்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி நீ பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை ஏற்கனவே அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இரு. எந்த நேரத்திலும் உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இந்த அப்பா நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிலையாக தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களுமே உறுதியாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன் அப்பாவின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றும். என் பிள்ளையே, இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். என்றும் உனக்கு துணை இருப்பேன்.